اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، عن ابن حبيرة رضي الله تعالى أن النبي صلى الله عليه وسلم احتجم بطريق مكة وهو محرم وسط رأسه، أو قال النبي صلى الله عليه وسلم صدق رسول من كريم. அருமைக்குரிய சகோதரர்களுக்குரியவர்கள், இஹ்ராம் கட்டிய நிலைகளில் சில செயல்பாடுகள், அதாவது நமக்கு கண்ணுக்கு மருந்திடுவது, குளிப்பது, உடலை தேய்த்து குளிப்பது, அதே போன்று இந்த ரத்தம் குத்தி வாங்கக்கூடிய ஒன்று, இதெல்லாம் கூடுமா என்றால் அதை பற்றி தான் பார்க்கக்கூடிய பாடமாக இருக்கிறது. இந்த குருதியை வெளியேற்றக்கூடியது, ரத்தம் குற்றி எடுக்கக்கூடிய ஒரு ஹிஜாமத் என்று சொல்வார்கள். இப்பொழுது நமக்கு தமிழ்நாட்டில் கூட அந்த ஒரு முறைகள் வந்துருச்சு. ஹிஜாமத்திற்குரிய ஒன்று செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதான் காற்று இல்லாத ஒரு குடுவையை வைத்து அதை தங்களுடைய உடம்புகளில் பிரஷர் பண்ணி அழுத்தி வைப்பாங்க. அதுல இருந்து அப்படியே அது ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கக்கூடியதாக இருக்கும். அது என்ன அப்படின்னா, உடலில் தேவைக்கு அதிகமான ரத்தங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய சமயங்களில் அதனால் ஏற்படக்கூடிய இரத்த அழுத்தங்களை குறைப்பதற்கான அந்த காலத்துல இந்த முறைகள் இருந்துச்சு. அதே போல இன்னொரு கொடூரமான ஒரு முறைகள் இருந்துச்சு. இன்னைக்கு நமக்கு எப்படி சலூன் கடைகள் என்றெல்லாம் இருக்குதோ, இது போல இந்த ரத்தம் குத்தி எடுப்பதற்காக வேண்டிய இருக்கும். போய் அவங்க உட்காருவாங்க. உட்கார்ந்த உடனே இந்த தோல் குஜங்கள்ல இருக்கக்கூடிய இந்த சதை பகுதிகள் என்ன செய்வாங்க, ஆட்டுடைய கொம்பு வச்சிருப்பாங்க. அந்த கொம்பை வச்சு ஒரு குத்து குத்துவாங்க. அந்த கொம்பை வச்சு குத்துன்னு இந்த விஷயத்தை குத்தப்பட்டவங்க இதுல இருந்து ரத்த பீச்சிட்டு அடிக்கும். அந்த அளவுக்கு ஒரு ரத்தம் குத்தி வாங்கக்கூடியது என்பது இருந்தது. இதெல்லாம் இருந்தா அந்த பிரஷரை குறைப்பதற்காக அதை எடுத்த உடனே உங்களுக்கு என்ன இருக்குன்னா, கொஞ்சம் உடம்பு ராகத்தான முறைகள்ல இருக்கும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சிருக்காங்களா அப்படின்னா, ரசூலுல்லாஹி செஞ்சிருக்காங்க. ரசூலுல்லாஹி எப்ப செஞ்சிருக்காங்க அப்படின்னா, எல்லா சமயங்களும் செஞ்சிருக்காங்க. உள்ளூர்ல இருக்கக்கூடிய சமயங்களையும் ரசூலுல்லாஹி செஞ்சிருக்காங்க. வெளியூர் பயணங்கள் செய்யக்கூடிய சமயங்களும் செஞ்சிருக்காங்க. இதே சமயத்தில் இஹ்ராம் கட்டியிருந்த சூழ்நிலையிலும் செஞ்சிருக்கின்றார்கள். இஹ்ராம் கட்டியிருக்கட்டும், இஹ்ராம் கட்டாத சமயத்திலேயே இவங்க செஞ்சிருக்காங்க. ஒண்ணும் சொல்லப்போனா நோன்பு வைத்தவர்களாகவும் இதை இவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செஞ்சிருக்காங்க. அப்ப எல்லா சூழ்நிலைகளும் இதற்கு கால அவகாசம் என்பதில்லை, எப்ப வேணா செய்யலாம் என்பதை இந்த விஷயங்கள் நமக்கு உணர்த்துகின்றது. அதுதான் சொன்னாங்க, அப்துல்லாஹ் இப்னு புஹைனா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா செல்லும் சாலையில் தனது தலையின் நடுவே குருதி உறிஞ்சி எடுத்துக் கொண்டார்கள். ரத்தத்தால் அது உறிஞ்சி எடுத்துக்கிட்டாங்க. அப்போது அவர்கள் இஹ்ராம் கட்டியிருந்தார்கள். எனவே ஹஜ்ஜுக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைக்கு போறாங்க. போகக்கூடிய சமயங்கள்ல தலையில இருந்து ரசூலுல்லாஹி ரத்தம் குத்தி எடுத்திருக்காங்க. இது தனக்கு நோவினைகள் செய்வதற்காக இல்ல, தனக்கு ஏற்படக்கூடிய இடையூறுகளை ஏன் இருக்காங்கிறது மற்றொரு ஹதீஸ் விளக்கம் கொடுக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப ஒற்றை தலைவலி இருந்ததான். ஒற்றை தலைவலி ஏதோ ஒரு சுத்தத்தின் காரணமா ஒற்றை தலைவலினா ரசூலுல்லாஹி அப்ப
இந்த ரத்தத்தை குத்தி எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கு முன்னாடி உங்களுக்கு ராகத்தாக இருக்கு, அவங்க பயணம் செய்யறாங்க. அதே போல கண் வலிகள் ஏற்படுது, கண்ணுக்கு மருந்து வருவது, இந்த கட்டுகள் கட்டுவது, இது போல சூழ்நிலைகள் இருக்கிற எஹராம் கட்டியக்கூடியவர்கள் செய்வதனால் எந்த ஒரு குற்றமே ஏற்படாது. அதனால எஹராமை நாம் களைய வேண்டியது எந்த ஒன்றுமே தேவையில்லை. போய்கிட்டே இருக்காங்க, டக்குன்னு இவங்களுக்கு மயக்கம் ஏற்படுது அல்லது ஏதாவது ஒரு குறைபாடு ஏற்படுதுன்னா அப்ப செய்து கொள்ளலாம். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல போகக்கூடிய சமயங்கள்ல இதுபோல கண் வலியினால் ஏற்பட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த கண் வலிக்கு கட்டாயமுடைய சாரை புரிந்து கட்டுமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த சாலைக்கு ஒரு சாலை போயிட்டு கண் வலியினால் துடிக்கிறாங்க. அப்ப உடனே ரசூலுல்லாஹி கட்டாயமுடைய சாரை எடுத்து அவங்களுக்கு புரியுங்க, புரிஞ்சுட்டு அதை கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுபோல கட்டினாங்க என்பதாக உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவங்க அந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. அப்ப இதுல என்னன்னா, இந்த மருந்துகள் நாம் உபயோகிக்கக்கூடியது, அந்த மருந்துகள் நறுமணம் மிக்க மருந்துகளாக மாறிவிடக்கூடாது. சாதாரணமான மருந்துகள் நாம் உபயோகிக்கலாம். சரி, இது என்ன ஒரு சுண்ணத்தோடு நமக்கு இருக்குது. இந்த சிறுமா இடுவது என்பது ஒரு சுண்ணத்தான ஒரு காரியம். இந்த சிறுமாக்கள் இடுவோம், இந்த சுருமாவும் கூட இடலாமா கூடுமா கூடாதா, எஹராம் கட்டினவங்க சுருமா போடலாமா போடக்கூடாதா போடலாம். இந்த சுருமாவை போடலாம், சும்மா இந்த கல்லுல தேய்ச்சி போடுவாங்க. அப்ப சுருமா கல்லுக்கு முன்னாடி இருக்கு, அந்த சுருமா கல்லை தேய்ச்சி அப்படியே எடுத்து போடுவாங்க. அந்த சுருமாவா இருந்தா பிரச்சனை இல்லை, ஏன்னா அதுல எந்த ஒரு நறுமணமும் இருக்காது, வாடையோ மனமோ எதுவும் இருக்காது. இப்ப இந்த சுருமா கல்வி இருவதன் காரணமா கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சி ஏற்படுது, கண்ணுக்கு ஒரு தெளிவு ஏற்படக்கூடிய ஒன்று இருக்கிறது. அதனால அந்த தேய்க்கலாம். இன்னைக்கு சில சுருமாக்கள் இருக்குது, அதுல வாடைகளும் எல்லாம் கலக்கப்பட்ட சுருமாக்களும் இருக்குது. அந்த சுருமா இடுவதற்கு என்பது கூடாது. இந்த நறுமணம் இல்லாத சுருமாக்களை இட்டுக் கொள்ளலாம். அதுனால எந்த ஒரு தப்பும் இல்லை. அதே போல ஒரு மனிதன் இவர் உஸ்மத்தின் கழிக்கக்கூடியவராக இருக்கார், எஹராம் கட்டியிருக்காரு, இவர் எஹராமையும் களைய முடியாது. ஆனால் இவருடைய உஸ்மத்தையும் தீர்க்க வேண்டும். கடுமையான சூடா இருக்குது, வெயில் கடுமையான வெயிலுடைய என்ன செய்யறது அப்படின்னா குளிக்கலாமா அப்படின்னா குளிச்சுக்கலாம், தாராளமாக குளித்துக் கொள்ளலாம். அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு, அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்னிடம் அவங்க அனுப்பி வச்சு அனுப்பி கேட்டாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எஹராமுடைய கட்டியிருக்க சமயத்துல குளிச்சிருக்காங்க இல்லையா, இதுபோல சிரமமான சொல்லி உஷ்ணத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய சமயத்துல அப்படின்னு கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, நான் அவர்களுக்கு அவங்களை பார்த்தபோது அவங்க சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எஹராம் கட்டியிருந்தபோது இவ்வாறு தலையில் தண்ணீர் ஊற்றினார்கள் என்பதாக அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன அனுப்பிச்சாங்க, அவங்க அபூ அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த திரைக்கு மலையில இவங்க குளிச்சுட்டு இருக்காங்க. இவங்கள்ட்ட கேட்டு அனுப்புறாங்க. கேட்டு அனுப்புறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி இப்படிதான் தலைக்கு தண்ணி ஊற்றுறாங்கன்ட்டு தண்ணி ஊற்ற சொல்லி தலையை போட்டு தேய்க்கிறாங்க. தேய்ச்சி நல்லா தேய்ச்சி குளிக்கிறாங்க. அதுக்கு தேய்ச்சி குளிக்கலாமா குளிக்க கூடாதா அப்படின்னா அதெல்லாம் தவறு கிடையாது. சரி, இப்ப இதுல ஒரு சட்டம், முடிகளை தூக்குது குளிக்கக்கூடிய முடிவு பெறக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். இந்த பெண்களுக்கு அதிகமான அந்த சூழ்நிலை ஏற்படும். இப்ப ஆண்களுக்கு சில சமயத்தில் முடிவு பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். முடிவு நமக்கு இதற்காக வேண்டி நம்ம ஜிஸியா என்று சொல்லக்கூடிய பரிகாரம் செய்ய வேண்டுமான அது தேவையில்லை. ஏன்னா அது இயற்கையாக உள்ளக்கூடியது. இயற்கையாக உள்ளக்கூடியதற்கு ஒன்று இல்லை. நாம வெற்றினாலோ அல்லது செய்தாலோ
அப்பொழுதுதான் அந்த இஹ்ராம் கட்டியவர் அதுபோல் செய்தால் அதற்கு ஜிஸியாவாக முன்பு நான் சொல்லப்பட்டது போல அதை பரிகாரம் செய்ய வேண்டும். தானாக விடக்கூடியதற்கு தேவையில்லை. அதே சமயத்துல இவர் அழுக்கு தேய்ச்சி குடிக்கூடிய சமயத்துல சோப்பு இதுபோல எல்லாத்தையும் போறாரு அப்படின்னா அது நறுமணம் இல்லாத ஒன்றாக இருந்தால் கூடும். என்னது சில சமயத்துல சீயக்காக்கள் போடுகிறார். சீயக்கா நறுமணங்கள் இருக்காது. அதே போல கடலை மாவு தேய்ச்சி குடிக்கிறார். கடலை மாவுங்கிறது அது நறுமணம் இருக்காது. கடலை மாவுக்கு ஒரு நறுமணம் என்பது இருக்காது. சாதாரண அழுக்கு போகக்கூடிய ஒரு இது இருக்கும். கடலை மாவு நறுமணம் என்பது இருக்காது. சீயக்கா கூட நறுமணம் கொஞ்சம் இருக்கும். இதுல சுத்தமா இல்லாம இருக்கிறது கடலை மாவு. அந்த அலுவலகம் செய்யலாம். சோப்புகள் என்பது கூடாது. அப்ப இந்த நமக்கு விளங்கக்கூடியது இந்த வாக்கப்பட்ட ஹதீஸ்கள் எல்லாம் நமக்கு ஒரு உபாதைகள் ஏற்படுகின்றது என்றால் அதை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி நாம் மருந்துகளை பயன்படுத்தலாம். அதற்குரிய தேவையான காரியங்களை பயன்படுத்தலாம். அதில் நறுமணங்கள் என்பது இருக்கக்கூடாது. எந்த ஒன்றும் இல்லாமல் இருந்தால் அவர்கள் இஹ்ராம் கட்டியவர்கள் அதை செய்து கொள்ளலாம். இஹ்ராம் கட்டியவர்கள் நறுமணத்தை உபயோகம் செய்தால் அவர்களுக்குரிய ஜிஸியாவாக இருக்கக்கூடியதுதான் அந்த 3 நாட்கள் நோன்பு இருப்பது அல்லது 6 நபர்களுக்கு நாம் உணவளிப்பது அல்லது ஒரு ஆட்டை குர்பானி கொடுப்பது எனக்கூடிய சட்டங்கள் இருக்கின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளைந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக உள்ளவர்களால் நம்மை ஆட்சி அருள்வானாக. வாஹதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம வபிஹம்திஹி வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.